கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இருக்கிறது கம்மி. அப்படி பின்னாடி கொடிமரத்துக்கு அங்கிட்டு போகாமல் ஏறக்குறைய இந்த பக்கத்தில் அப்படி வந்தீங்கன்னா திருப்பலி வைப்பதற்கும் நீங்கள் பங்கெடுப்பதற்கும் அது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி விட்டால் நேரே காம்பவுண்டை தாண்டி வெளியே போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சேர் போட்டிருக்கவங்க ரொம்ப முன்னாடி வராதிங்க. பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சவேரியாரின் திருவிழா 2025ஆம் ஆண்டு முன்னுரை. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித செவேரியாரின் திருநாள் கொண்டாட கொடியேற்ற திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அழைப்புகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். அழைப்புகள் ஒரு அர்ப்பணிப்பு. ஆம், அழைத்தலின் பொருள் உணர்ந்து அதிலும் இறை வார்த்தையின் பொருள் உணர்ந்து இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்தவர் நம் புனித சவேரியார். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவருக்கு வரும் பயனென்ன என்ற இறை வார்த்தையை புனித லயோலா இஞ்ஞாசியாரின் வாயிலாக இடியாக இறங்கியதை உணர்ந்து பணம், படிப்பு, பட்டம், அரண்மனை,
வாழ்வதிகாரம் அனைத்தையும் துறந்து கடல் கடந்து நாடு கடந்து மொழி கடந்து இறைமகன் இயேசுவுக்காய் இன்னல்கள் பல ஏற்று தன் வாழ் இன்னுரையும் நற்செய்திக்காய் அளித்திட்ட புனித சவேரியாரின் அடி போற்றி பயணிக்கும் சவேரியார் நகர் வாழ் இறைமக்கள் அவரை பாதுகாவலராய் கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்தனை அழகாய் உள்ளன என்ற தூய பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப இயேசு விட்டு சென்ற இறையாட்சியின் விமியங்களை வாழ்வுக்காகவும் புனித சவேரியாரின் துணையோடு இங்கு வாழும் அனைத்து இறைமக்களும் வெளியூர் வாழ் இறைமக்களும் அவர்கள் செய்கின்ற தொழில்களையும் வேலைகளையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும் புனித சவேரியாருக்கு எழுப்பப்படும் புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான பொருள் உதவி பண உதவி கிடைத்து இறைவன் இறையாசி நிரம்ப கிடைக்க அருள் வேண்டி இணைவோம். இக்கல்வாரி பலியில் பெறுவோம் நிறையாசிகளை. திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றமுறைகளுக்காக மனமுறந்தி ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. பாவங்களை போக்கும்
மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொழியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இயத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைவற்றுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதித்தலைவரின் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலையடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. சீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பதிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ராயல் மக்களை பிலிஸ்தீன் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாய் இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவிற்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துணை இனியவர் என்று
மகிமைப்படுத்துங்கள், அவரது பெயரை மேன்மைப்படுத்துவோம். நான் துணைவேகி ஆண்டவரை மன்றாடினேன். குழந்தே மக்களுக்கு ஓராரும் சின்னமே எம்மை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதையும் அல்லேலூயா. அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 25 முதல். யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாக விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள்.
அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத் கருவுரை இல்லாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரையா கடவுளின் திருமண் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரையா பெயருக்கு வந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூய பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரையா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரையா அஞ்சாதே, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கங்களையும் வல்லமைகளையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையர மக்களும் உளம் ஒத்து போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உமோடு பேசும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீ பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்கு காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சிகள் இருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகை வழியாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாத அளவும் பிற கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவரின் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தறினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் திரு சவேரியாருக்கு திருவிழா கொண்டாடுகிற விதமாக இன்று நாம் அனைவரும் இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு நாம் கூடியிருக்கின்றோம். அதுவும் சிறப்பாக இந்த கொடியேற்றி நாம் இந்த நாளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில், இந்த திருப்பலியில் உங்களோடு பங்கெடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் இந்த திருவிழாவை ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அது மிகுந்த சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. அதிலும் சிறப்பாக நம்முடைய புனிதருக்கு நாம் அருமையான ஒரு ஆலயம் கட்டிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நேரத்தில், இந்த காலகட்டங்களில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தை ஏற்பாடு செய்து இந்த இடத்தில் இந்த ஆண்டு புனித சவேரியாருக்கு விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறனா, அடுத்த ஆண்டு நாம் எதிர்பார்த்தபடியே புனித சவேரியாருடைய புதிய ஆலயத்தில் நாம் அனைவரும் இந்த திருவிழாவை கொண்டாடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். திருவருகை காலம், நம்பிக்கையின் காலம் ஒரு விதத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க அற்புதமான ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்தில் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அடுத்த ஆண்டு அற்புதமான விதத்தில் புதிய ஆலயத்தில் நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம்
இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த இடத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாள் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களில் நாம் இந்த இடத்தில் புனித சவேரியார் வழியாக ஆண்டவருக்கு பெருமை சேர்ப்பதும் ஆண்டவரை ஆராதிப்பதும் உண்மையிலேயே தகுதியும் நீதியும் நியாயமானதுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகின்ற புனித சவேரியாருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்ற வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எல்லா இடங்களிலும் திருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொடியேற்றுவது வழக்கம். நம்முடைய ஊரிலும் நாம் ஆண்டாண்டு காலமாக இந்த ஒரு நிகழ்வை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொடியேற்றம் எதற்காக, ஏன் கொடியேற்றப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? ஏன் கொடியேற்றம் தெரியும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. நிச்சயமாக தெரிந்திருக்குமோ தெரியாதோ, ஆனால் இதற்கென்று நாம் ஒரு மிகுந்த ஒரு தயாரிப்பை மேற்கொள்வோம். உண்மையிலே நம்முடைய வழிபாடுகளில் எல்லாம் சிறப்பானது உன்னதமானது நாம் பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலி, இந்த ஒரு கல்வாரி பலி, இதுதான் முக்கியம். இந்த ஒரு கல்வாரி பலியில் நாம் இவ்வளவு உற்சாகத்தோடு நாம் கலந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் பங்கு ஆலயங்களில் திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கிளை பங்குகளில் அவ்வப்போது திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பலிகளில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அல்லது போகின்ற இடங்களில், போகின்ற திருத்தலங்களில், நாம் இருக்கின்ற பணி செய்கின்ற தொழில் செய்கின்ற இடங்களில் நாம் திருப்பலிகள் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி நமக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுப்பதை விட சில நேரங்களில் இந்த கொடியேற்றம் நமக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. காரணம் என்ன? அந்த கொடியேற்ற நிகழ்வு ஆண்டுக்கு ஒரு முறை வருவது, அதுவும் திருவிழா என்று சொல்லி அந்த திருவிழாவினுடைய முதல் நாளிலே நாம் இந்த ஒரு நிகழ்வை நடத்துவது. எனவே ஏதோ ஒரு வெளி அடையாளம் நம்மை ஈர்க்கிறது, அதற்கான அலங்காரங்கள் இருக்கிறது, அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கிறது, தயாரிப்புகள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கிற இந்த திருப்பலிகளில் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. எப்படியோ இன்று நாம் இந்த இடத்தில் கொடியேற்றிருக்கிறோம். கொடியேற்றுவது என்பது இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போன்று நம்முடைய உள்ளங்கள் ஏற்றப்பட வேண்டும். நம்முடைய பொருளாதாரமும் அருளாதாரமும் நாளொருமையும் பொழுதொரு வண்ணமாக வளர வேண்டும். அது திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் வளம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எடுக்கிற இந்த ஒரு வெளி அடையாளமானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். சில நேரங்களில் சில சடங்குகள் நம்முடைய கத்தோலிக்க திருவையில் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் தெரியாமலேயே அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய உண்மையான ஆன்மீக வாழ்வை நாம் இழந்து விடுகின்றோம். ஒரு ஊர்ல எப்படிதான் திருவிழா நடக்கின்ற போது முதல்ல சாமியாட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போவார் கொடியை. இடையில போன உடனே இன்னொருத்தர் அதுல இருந்து வாங்கிட்டு அந்த கொடி மரத்துக்கு போவார். அப்போ அங்க புதிதாக வந்த பங்கு தந்தை கேட்டாங்கன்னா, எதுக்கு நீங்க 2 பேர் போறீங்க? ஒரு வருஷம் ஒரு ஆள் வாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு ஆள் வாங்க, ஏன் இடையில வாங்கி இன்னொருத்தர் கொண்டு போறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அந்த சாமியாட்ட, ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இதுதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்து மரபு, இந்த மரபை நாங்கள் மாற்ற விரும்பல. சரி, ஒரு மரபை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீர்கள், எதற்காக இந்த மரபு? நான் இதுக்கு முன்னாடி இந்த பங்குல இல்லை, ஆனா இந்த பங்குல நான் இதை பார்க்கிறேன், எதுக்காக இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது சொல்லுங்க பாப்போம். அந்த பங்கு தந்தை அந்த ஆட்களை பார்த்து, அந்த ஊர் பெரியவர்களை பார்த்து கேட்கிறேன். ஒருத்தருக்கும் தெரியல, பெருசிலிருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் திருநெறி முடிக்கிறாங்களே ஒழிய பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. சுற்றி வளைச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு வயோதிக பெரியவர் சொன்னார். முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பெரியவர்கள் சொன்னதாக எனக்கு சிறிது ஞாபகமாக இருக்கிறது. அந்த காலத்துல வேட்டி தானே கட்டிட்டு இருப்பாங்க, அப்படித்தானே வேட்டி தான் கட்டிருப்பாங்க. பேண்ட் போடுறோம், இவங்க பெருசு எடுத்து கட்டிக்கிறோம், இல்லது ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற வேட்டியை கட்டிக்கிறோம். அது கலந்தம் உள்ளது, கலந்தம் போகாது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு பெரியவருக்கு சாமியார் கொடுத்திருக்கிறாரு, போற வழியில வேட்டியை வந்து கொடுத்தாரு. வேட்டியை பிடிப்பாரா, கொடியை பிடிப்பாரா, கொடியை பக்கத்துல இருந்தவர்கிட்ட கொடுத்தாரு. அது காலாகாலமாக அப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் தன்னுடைய ஞாபகத்தை கொஞ்சம் பயன்படுத்தி அந்த ஒரு பதிலை சொன்னார். சில மரபுகள் இப்படித்தான், எப்படி எதற்காக ஏன் நடக்கிறது என்று தெரியாமலேயே பல நேரங்கள் இது மரபு,
இது எங்கள் ஊரில் ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார்கள். சில ஊர்ல காலையில கொடியேற்றுவாங்க, சில ஊர்ல சாயந்தரம் கொடியேற்றுவாங்க. இந்த பகுதியில தான் அதிகமாக காலையில கொடியேற்றுறாங்க. அந்த கிறிஸ்டியனுடைக்கு கிழக்கு அப்படி வரும்போது காலையில கொடியேற்றுறாங்க. எங்க ஊர்லலாம் ஆண்டாண்டு காலமா சின்ன பையன்லேருந்தே பார்க்குறேன், சாயந்தரம் நைட்டு ஈவினிங் அந்த டைம்ல தான் மங்களகரமான ஒரு நேரம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு காலையில மங்களகரமான நேரம், ஒரு சிலருக்கு ராத்திரி நேரம் மங்களமான நேரமாக இருக்கும். ஏன் அவங்க 6:30 ஜெபமாலை ஆரம்பிப்பாங்க, 7 மணிக்கு போல கொடி ஏற்றுவாங்க. அதுக்கு பிறகு நற்கண்ணை ஆசிரியோ அல்லது திருப்பலியோ நிறைவேற்றுவாங்க. அந்த கொடி ஏற்றின உடனே அந்த கொடி மரத்தில் லைட்டை போடுவாங்க. அது ஒரு செரிமனி மாதிரி, அது ஒரு நிகழ்வு மாதிரி அந்த வழிபாடு. அந்த கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த கொடி மரத்தில் லைட்டை போட மாட்டாங்க. கொடி ஏற்றி முடிச்ச உடனே லைட்டை போடுவாங்க. இப்போ கன்றாவியா சில இடங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? அந்த கொடி மரத்துக்கு மேலேயே வெடியை வச்சிருக்காங்க. அங்க கொடி ஏற்றும் போது ஒரு சிலர் கொடி ஏற்றிட்டே இருந்தாங்க, அதுக்குள்ள இவ்வளவு ஒருத்தம் வச்சுட்டான், அது கொடி எரிஞ்சு போச்சு. அது அவங்களுக்கு உடனே அவசர மாதிரி ஆயிடுச்சு. அந்த வெடியை வச்சவன் உயிரோடு இருக்கானா, அடிச்சு விரட்டி பின்னி எடுத்துட்டாங்க அவனை. அப்ப ஏன் அந்த வெடியை வைக்கணும்? சரி, வசதிகள் வாய்ப்புகள் இதற்கான நவநாட்டிய உலகத்துல இந்த மாடர்ன் டெக்னாலஜில அந்த வெடியெல்லாம் அப்படி கொடிமரத்துல வைக்கிறாங்க, மேல வைக்கிறாங்க, சைடுல வைக்கிறாங்க, பில்டிங் மேலே வைக்கிறாங்க, கோயில் மேலே வைக்கிறாங்க. அருமையான கோயிலை கட்டிட்டு பக்கத்தில் டவுன் போட்டு அந்த கோயிலை உடைக்கிற மாதிரி செய்வாங்க. இப்படியெல்லாம் அதை செய்து சில நேரங்களில் அந்த ஒரு சடங்கு. அப்போ காலையில வைப்பதை விட சாயந்தரம் வச்சா இப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆக காலை மாலை என்று சொல்லி நாம் அவர்களுடைய வசதிக்கு சார்ந்தாற் கொண்டு அவர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஆன்மீகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே கொடி ஏற்றுகின்ற பொழுது அந்த கொடி வெறுமனே ஒரு சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக மட்டும் ஏற்றப்படுவதில்லை. நம்முடைய நாட்டில் தான் கொடியேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். ஆனா வெளிநாடுகளில் திருவிழா நடக்கின்ற பொழுது இப்படி கொடியேற்றி அந்த நவநாளை ஆரம்பிப்பது கிடையாது. ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு பின்னணியாக கொண்டு ஒரு சில நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மையம் திருப்பலி. இந்த திருப்பலி தான் நம்முடைய வாழ்க்கை, இந்த திருப்பலி தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம், வல்லமை, சக்தி, ஆற்றல் எல்லாமே இந்த ஒரு திருப்பலி தான். ஆக நம்முடைய இடத்துல இதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒரு கலாச்சார பின்னணியிலும் இந்த ஒரு பாரம்பரியமாக நாம் நடத்துகின்ற இந்த ஒரு அடையாளமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் உண்டாக்குகிறது. ஆன்மீக ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. மேலோக்கிய சிந்தனை, மேலான பார்வை, பரந்த பார்வை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆண்டவரிடத்தில் நம்மை எடுத்துச் செல்கின்ற இறை வார்த்தையின்படி நடந்த அந்த இறை வார்த்தைக்கேற்ப வாழ்ந்து அதன் அடிப்படையில் அழியாத விண்ணக செல்வத்தை, விண்ணக வாழ்வை, இறை வாழ்வை, இறைவனோடு வாழுகின்ற ஒரு வாழ்வை, இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு வாழ்வை நாம் பெற வேண்டும் என்பதையும் இந்த கொடியேற்ற நிகழ்வானது சொல்லிக் கொடுக்கிறது. இது ஒரு வெற்றியின் கொடி, நம்முடைய வாழ்வின் வெற்றியின் கொடி. சில இடங்கள்ல சிலுவை அடையாளம் வரைந்த கொடி மட்டும்தான் ஏற்றுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த பங்குல அப்படிதான் எந்த புனிதரையும் அல்லது அன்னை மரியாதையும் மையமாக வைத்து கொடி ஏற்றுவது இல்லை. அப்ப அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், சிலுவை மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் மையம். இந்த சிலுவையை மையமாக வைத்தவர்கள் தான் இன்று நாம் வணங்குகின்ற புனிதர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த சிலுவை மட்டுமே நமக்கு மீட்பு, நம்முடைய வாழ்வு என்று சொல்லி அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். விளக்கம் உண்மையான விளக்கம் தான், மாற்று கருத்து இல்லை. சிலுவையிலே வெற்றி கொண்ட ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையின் வழியாக நம்மை மீட்டெடுக்கிறார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சிலுவை முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த சிலுவையை அடிப்படையாக கொண்டு, தியாகத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்வில் இந்த சிலுவையிலிருந்து மீட்பை பெற்ற நம்முடைய புனிதர்கள், அவர்களும் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாவலர்களாக கொண்டிருக்கிற நாம், அவர்கள் வழியாக இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்விலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் புனிதருடைய அடையாளமாக அவருடைய உருவம் தாங்கிய படம் ஆனது சிலுவை கொடிக்கு அடுத்தபடியாக ஏற்றப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இது எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது, சுட்டிக்காட்டுகிறது
இங்கே ஏற்றப்படுகின்ற இந்த சிலுவை கொடியோ அல்லது புனிதருடைய கொடியோ வெறுமனே அடையாள முறையில் மட்டும் ஏற்றப்படுவதில்லை. இந்த சிலுவை உணர்த்துகின்ற வாழ்வை நம்முடைய வாழ்வாக கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் வழியாக நாம் பெற்ற மீட்பை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிலுவையை மையமாக வைத்து வாழ்ந்த இந்த புனிதருடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்வாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற இந்த வழிபாட்டு சடங்கானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் இது ஒரு வெளி அடையாளமாகவே மாறிவிடும். வெளி அடையாளம் மட்டும் நமக்கு தேவையில்லை. இந்த வெளி அடையாளம் உணர்த்துகின்ற வாழ்வை நாம் நம்முடைய வாழ்வாக கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் நிறைவு. எனவே அன்புக்குரியவர்களே, அருமையான விதத்தில் இந்த இடத்தில் நாம் இந்த கொடியை ஏற்றுவதற்காக எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவைகள் அனைத்தும் உணர்த்துகின்ற அந்த புனிதருடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்வாக கொள்ள வேண்டும். இதை நற்செய்தியை நாம் எடுத்துக் கொள்வோம். இறை செய்தியானது செக்கரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுவும் எந்த இடத்தில் அறிவிக்கப்படுகிறது? வெறுமனே வீட்டிலோ அல்லது மக்கள் சந்திக்கின்ற சந்தை இடங்களிலோ அல்ல, பொது இடங்களிலோ அல்ல. மாறாக புனிதமான ஒரு இடம். இவருடைய பாரம்பரியப்படி வருடத்திற்கு ஒரு முறை ஒருவருக்கு, ஒரு குருவானவருக்கு அங்கே பலி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அந்த பலிபீடத்தில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான உன்னதமான பரிசுத்தமான நேரத்தில் செக்கரியாவுக்கு இறை செய்தியானது கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு சூழலில் தனக்கு குழந்தை இல்லை, ஆனால் அந்த வயோதிக காலத்திலும் ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்து மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதில் சிறப்பு. அவர்கள் சொல்கிறார்கள், நான் வயது முதிர்ந்தவனாயிற்று, என்னுடைய மனைவி வயது முதிர்ந்தவனாயிற்று என்று எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்கிறார்களா? ஆனால் அந்த வயோதிக பருவத்திலும் வயது ஆகிவிட்டது, இனிமேல் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான எந்த விதமான சூழலும் இல்லை என்று தெரிந்தும் அவர்கள் இறைவனிடம் மன்றாடுகின்றார்கள். தெரிஞ்ச பிறகு மன்றாடுறாங்கல்ல, அப்ப நம்பிக்கையோடு தானே மன்றாடுறாங்க. அப்ப அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், இறை செய்தியானது வானதூதர் கபிரியேல் வானதூதர் வழியாக செக்கரியாவுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது, அதுவும் பலி செலுத்துகின்ற பொழுது கடவுளோடு மிகவும் நெருக்கமாக உரையாடி கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழலில் ஹோலியா ஹோலிஸ் என்று சொல்வார்கள், புனிதத்துக்கு புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பலி செலுத்துகின்ற அந்த ஒரு நேரத்தில், புனிதமான நேரத்தில் இறை செய்தியானது கொடுக்கப்படுகிற போது, இதற்காக ஆண்டாண்டு காலமாக மன்றாடி கொண்டிருந்த செக்கரியா வானதூதரிடமே கேட்கிறார், இது எங்கனமாகும்? நான் வயது முதிர்ந்தவனாயிற்று, நடக்கிற காரியத்தை சொல்லுங்க, நடக்கிறத பேசுங்க என்று சொல்லி இறை செய்தி கொண்டு வந்த கபிரியேல் தூதரிடமே வாக்குவாதம் செய்வதை நாம் பார்க்க முடியாது. இங்கத்தான் நம்பிக்கையில் தளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையோடு மன்றாடினார்கள். அது உண்மையான நம்பிக்கை என்று சொன்னால், இறை செய்தியானது கொடுக்கப்படுகின்ற பொழுது, அதுவும் எந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தினுடைய மகிமையும், அந்த இடத்தில் விசுவாசத்தோடு செலுத்துகின்ற அந்த பலியினுடைய மேன்மையும் உணர்ந்த செக்கரியா உடனடியாக ஓகே என்று சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. நாம சொல்லிடுவோம், அவன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாமளும் அந்த இடத்துல இருந்து அதை விட கேவலமான வந்திருப்போம், எக்காலமாக சிரித்திருப்போம், கடைசி வரைக்கும் நம்பி இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே செக்கரியா அதன் பிறகு அவர் மனமாறுகிறார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் நினைத்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கடவுள் நினைத்தால் நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம்முடைய வாழ்வில் உள்ளது நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவையும் பெறுவோம். செக்கரியா அதன் பிறகு நம்பினார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அருமையான ஒரு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தையும் புனிதமாக இருந்தது. அந்த குழந்தையும் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தது. அந்த குழந்தையும் கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நாம் இருக்கிறோமே, இந்த திருவருகை காலத்திலே நாம் இருக்கிறோமே. இந்த திருவருகை காலத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய இயேசுவுக்கு முன்னோடியாக, மீட்பருக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எதற்காகவும் இந்த உலகத்திற்கு அவர் அவதரித்தாரோ, பிறந்தாரோ, அதை செவ்வனே செய்தார். பெற்றோருக்கு உகந்தவராக இருந்தார்.
பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி இயேசுவே சார்ந்து பகர்கின்ற விருந்திலே அங்கே ஒரு அற்புதமான ஒரு குழந்தை மெசியாவை முன்னறிவித்தது, மெசியாவை சுட்டி காட்டியது. இதோ இறைவனுடைய செம்மறி என்று சொன்னது. நம்பினால் வாழ்வு பெறுவோம், நம்பினால் மகிழ்ச்சி பெறுவோம், நம்பினால் நம்முடைய வாழ்வில் அதிசயம் நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். 9 நாள் நவநாள் சிறப்பிக்க இருக்கிறோம். அதன் பிறகு 10வது நாள் நன்றி விழாவாக, பெருவிழா விழாவாக நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த 9 நாட்களும் இன்னும் நம்மை ஆண்டவரோடு நெருக்கமாக கொண்டு வருவதற்கு ஏற்ற காலம் என்பதை நாம் உணர்வோம். அதிலும் சிறப்பாக இன்றிலிருந்து நாம் மேற்கொள்கிற எல்லா நிகழ்வுகளும் நமக்கு சாதகமாக, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக வரவிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையும் நம்முடைய திருவிழாவையும் சிறப்பானதாக, உன்னதமாக இந்த திருவிழா வழியாக இறை ஆசிரியரை நாம் முழுமையாக பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஒருவருக்காக மன்றாடுவோம், விட்டுக் கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம், ஒருவரோடு அன்பு செய்வோம். அதன் மூலம் இந்த திருவிழாவின் வழியாக நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை பெறுவோம். இதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே குனிந்த வழியாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக புனித சபையார் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்திடவும், இறை மக்களை இறையாட்சியின் விழுமியங்களில் வழிநடத்த ஊக்குவிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனே நிறைவா, என் நாட்டையாளும் தலைவர்கள் தன்னலம் கருதாது சேவை மனப்பான்மையும் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திடவும், இயற்றுகின்ற சட்டங்கள் ஏழை எளிய மக்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். வழிகாட்டியாம் எம் இறைவா, புனித சவேரியாரின் பாதுகாவலில் வாழ்ந்து வரும் சவேரியார் நகர் வாழ் இறை மக்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தவும், இவர்கள் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் அனைத்தையும் செழிக்கவும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு இறைஞானம் கிடைக்கவும், வெளியூரில் வாழும் இறை மக்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், அவர்களின் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் விளைநிலைமை என் இறைவா, புனித சவேரியாரின் ஆலய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும், இதற்காக உழைக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான பண உதவி, பொருளுதவி கிடைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, பிறக்க இருக்கிற பாலனேசு அருள், அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு அனைத்தும் எம் இறை மக்களுக்கு சுற்றுப்புற பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கவும், கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு அனைவருக்கும் புத்தொழிவு, புதிய சக்தியும் கொடுக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளுடைய உங்களிடமான இப்படி இல்லாமல் தந்தையான இறைவனுக்கு ஏற்படுகிறார் ஜெபியுங்கள். ஆண்டவரையும் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுடைய கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கண்டித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மைத்தன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானது முதன்மை வானதோரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றி பொழுது முடிவின்றி பாடுவதாவது. Yeah.
ஆண்டவரே நீர்மையாகவே பொழுதுவர் தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே இந்த ஆணையை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நீ மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவதாகும். அவர் பாடுபட உணவறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று உணர்வு. அவ்வண்ணமே இரவு விருந்து அறிஞரின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நோக்கத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதர் மப்பத்தை மீட்களிக்கும் பின்னத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணன்று ஊழியமுடைய தகுந்தவன் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு உரிமைகளை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் சிறு அவையை நினைவுகளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய் ஸ்டீவன், எல்லா திருநிலையராக அனைவரோடும் ஒரு அவை அன்பின் நிலையை விடச் செய்தது. மேலும் உயிர்த்தலும் மீது நோக்குடன் துயில் போலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினோடு ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து மொழியாகவும் புகழ்ந்தேற்று மரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிட்டு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. நம்மை அன்பு செய்யவும் கிறிஸ்து போதித்தவாறு துணிந்து பாடுவோம். Amen.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதலுக்கு முயன்றேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்ராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ற அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்ல திருவிழம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரின் உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
மறந்தாடி போக வேண்டி பத்தோரேராள் நலமீது வருவோட்டி வாழ்வதை தாராளம் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றம் நடைபெறும். அனைவரும் பக்தியுடன் இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நவநாள் காலங்களில் இன்று மாலையிலிருந்து இன்று நாளையிலிருந்து நாளையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலையும் 7 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நாளையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலி 7 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் உற்சாகத்தோடு இந்த நவநாள் காலங்களில் திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுநன்மை இருக்க யாராவது இருந்துச்சுனால் இன்னைக்கு நாம் போறதுக்கு முன்னாடி பெயர் கொடுத்தால்தான் புதுநன்மை கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி கடைசி நிமிஷத்துலாம் யோசனை நடக்காது. இன்னைக்கு யார் பதிவு செய்யப்படுகிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான். அவங்க எங்க இருந்தாலும் தெரியும், எந்த ஜில்லாவில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்லுங்க. இல்லைன்னா நடக்கிறது வேற. சரிதான், அதை முதல்ல சொல்லிட்டேன். கடைசி நிமிஷத்துல நின்றுட்டு எல்லாம் ஏற்பாடாகிவிட்டது. அனைவரும் வந்துவிட்டனர். விருந்தினர் வந்துட்டாங்க, மற்ற உள்ள உறவுகள்லாம் வந்துட்டாங்க. வாங்க மின்னல் நான் வரமாட்டேன். சரிதானா, அதை தெளிவா இருக்காங்க. ஆனால் தயவு செய்து புதன்மை இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் இருந்தால் இன்றைக்கு நான் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி பெயரை பதிவு செய்து கொண்டால் அவர்களுடைய பெயரானது சேர்த்துக் கொள்ளப்படும். இதுவரை நேரம் தரல, இன்றைக்குள் பெயரை பதிவு செய்துள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ நீர் கரும் நம்முடைய கால்கள் அமைதியோடு நடக்க செய்ய விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும். மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, நீ எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிக்கு சிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசிரியரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
உலகமெல்லாம் கொண்டாடுமே. பரவு புகழ் பரப்ப இருக்கும்.
கொடியேற்ற நிகழ்வானது ஆரம்பமாக போகிறது. அனைவரும் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணை மண்ணை படைத்தவர். தூய ஆவியானவர் பாடல். மாறுமாவியே தூய ஆவியே, மாறுமாவியே தூய ஆவியே, மாறுமாவியே தூய ஆவியே, ஆவியான தேவனை அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வல்லமை பொருந்திடுமையா, தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, திருக்கரத்தின் வல்லமை பொருந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொருந்திடுமையா, ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு நிற்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்காலங்களில் கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை தூய பிரான்சிஸ் சவேரியார் வழியாக கண்டுணர்ந்து அதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவையும் பெறுவாராக. இந்த கொடியானது இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைவதாக. இந்த நவநாட்காலங்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் தங்களுடைய உள்ளத்திலும் உடலிலும் புத்துணர்ச்சி பெறுவார்களாக. இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இங்கிருக்கின்ற அனைத்து மக்களுடைய தொழிலிலும் மற்ற எல்லா சூழலிலும் அவருடைய அருளாதாரமும் பொருளாதாரமும் உயர்த்தப்படுவதாக. நீதாமே எப்பொழுதும் இந்த கொடியேற்ற நிகழ்வின் வழியாக இந்த பிள்ளைகளோடு இருப்பதனால் எந்த விதமான தீய சக்திகளும் தீமைகளும் இன்னலும் இடையூறும் இக்கட்டுகளும் இவர்களை அணுகாது அனைத்து நலன்களாலும் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துத் தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியர் நீரே, வயிற்றின் கன்னியாகிய இயேசுவாம். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களுக்கு பாதுகாவலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியையும் இங்கிருப்போரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.